படம் பார்த்தேன். ஜெய் சார் இது நல்லா இருக்கு. ஜெய் சார் ஆக்டிங் நல்லா பண்ணிக்காரு. அப்போ யோகி பாபான காமெடியும் நல்லா வேறு லெவலில் பண்ணிக்காரு. அப்போ சத்யராஜ் சார் வர்ற சீன்லாம் நல்லா இருக்கு. அவர் ஃபஸ்ட்டு டெரராக காமிச்சிருக்காங்க, ஆனால் கிளைமேக்ஸில் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி அந்த டைலாக் சத்யராஜ் டைலாக்கு வழக்கமாக சொல்ல டைலாக்கு என்னம்மா கண்ணு அது கூட சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து இது குழந்தைங்களை கரெக்டுறாங்களே, அந்த கருத்தில் வச்சு ஒரு சப்ஜெக்டாக இருக்குங்க. படத்தில் 2 குழந்தை வருது, அந்த குழந்தை மிஸ் ஆகிடுது, அதை வந்து கண்டுபிடிக்க கிளைமேக்ஸில் தான் கதை. அவங்க 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. யோகி பாபானோ ஜெய் காம்பினேஷன் நல்லா இருக்குது. நல்லா வந்தது இவங்களுக்கு. படம் 1 டைம் பார்க்கலாம். அவர் மியூசிக் 2 டைம்ஸ் 2 சாங் வருது. பரவாயில்ல, பாட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. என்னடா தலைவர் மாதிரி வருமா விஜய் நம்ம மாதிரி. ஃபைட்டு நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். 1 டைம் பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியாக. காமெடிலாம் ஃபுல்லாக ஒர்க்கு ப்ரோ. அவரு நல்லா டெரராக காட்டுவாங்க, திடீர்னு காமெடி பண்ணுவாங்க. அவரு இதுவும் நல்லா இருக்குது. மொட்டை ராஜா காமெடி வேறு லெவலு. அவர் ஜவான் கெட்டப்லாம் போட்டு வர்றாரு படத்தில், ஷாருக் கான் மாதிரி ஸ்டார்டிங்கில். இது வந்து விவேக் ராம்கி இதே கான்செப்டில் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரியா இருக்குது இல்லை வேறு மாதிரியா? இல்லை, வேறு மாதிரி சேனலாக இருக்குது இந்த படம். அவங்க மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி சேனலாக இருக்குது. ஏன்னா அந்த படத்துலேயே குழந்தைய வந்து மாற்றிட்டு தான் ஃப்ராட் அவங்க மாற்றிருப்பாங்க. அந்த படம் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி காமெடியாக இருக்குது. 1 டைம் பார்க்கலாம் படம். ஓகே ப்ரோ. மியூசிக்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றீங்க? மியூசிக்லாம் 2 பாட்டு இருக்கும், பாட்டு பார்க்கலாம் ஓரளவு. ஓகே. நிறைய ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க சீன் நல்லா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே தேவையான இடத்துல இருக்காங்களா? ஆமாம், தேவையான இடத்துல எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா போக போக படம் வேகமாக போச்சு, காமெடியாக. ரேட்டிங் ப்ரோ? ரேட்டிங்னா எவ்வளோ கொடுங்க? 10 கொடுங்க. 10க்கு புரியல. 10க்கு ரேட்டிங் மார்க் எவ்வளோ ப்ரோ கொடுங்க? மார்க் வந்து 100க்கு ஒரு 70 கொடுக்கலாம். 100க்கு 70. சத்யராஜ், யோகி பாபு இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. படம் சிறப்பாக வந்திருக்கு. இசையும் நல்லா இருக்குது. 3 மணி நேரம் படம் பொறுத்தே தெரியல, சிறப்பாக இருக்குப்பா. படம் நல்லா வந்திருக்கு. பொங்கல் வந்து ஒரு மதகஜ ராஜா படம் பார்த்தோம். அந்த ஃபீல்டில் அந்த படம் இருக்கா? காமெடி எல்லாமே இல்லை, முழுக்க முழுக்க காமெடி தான். படமே முழுக்க முழுக்க காமெடி தான். அவங்க எல்லா ஆக்டரும் அவங்க பேசுகிற விதம், அவங்க நடிப்பு விதம் எல்லாமே காமெடி தான். நான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். குடும்பங்கள் கொண்டாடும் படம் கூட ஃபேமிலி முழுக்க முழுக்க மெசேஜ் என்ன, குழந்தைங்களை வச்சு தான். குழந்தைங்க மாறுறாங்க. ஒரு ஆண் பெண் குழந்தை அந்த மாதிரி உணர்வை மாறும்போது அது மனசு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது, அந்த பாதிப்பை வச்சு படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு படம். சத்யராஜோட ஆக்டிங் எப்படின்னா? சத்யராஜ் ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. யாருமே இல்லை, எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. யாரையும் வந்து குறைச்சியோ தாழ்த்தியோ சொல்ல முடியாது, எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இது ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. கதையை நல்லா சீரியஸாகவும் இல்லாமல் ஃபன்னாகவும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. கதை அந்த மாதிரி பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்துச்சுன்னா பேபி படம், நல்லா ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவி, நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு படம். ஓகே ப்ரோ. இதுக்கு முன்னாடி ராம்கியும் விவேக் நடித்த படம் இதே கான்செப்ட் தான். இது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அது. ஓகே. ஆன்லைன் அதுலேயும் பேபிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகே. இல்லை, எனக்கு டு பி ஆனஸ்ட் எனக்கு அந்த படம் ஆன்லைனோட எனக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகலை. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன். நமக்கு ட்ரெய்லர் டீசைல் நமக்கு சொல்லிட்டாங்க இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எதை பற்றி யோசிக்காமல் வந்து படம் பார்க்குறப்போ அந்த தின் லைனில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா ஜாலியாகவே பண்ணியிருக்காங்க. ஓகே. ஜெய் வந்து இப்போ இந்த படம் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன். ஸோ மற்ற படங்களுக்கும் இதுக்கும் அவரோட ஆக்டிங் வாய்ஸ் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஜானர் வேற இல்லை, அது லவ் அந்த மாதிரி. இது வந்து அந்த ஃபேமிலி அந்த அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. இது ஆக்சுவலி அதான் அவர் என்ன பண்ணாலும் அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். அது நல்லாவே இருந்துச்சு. இது ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸு, அந்த அம்மா இமோஷன்ஸு அதெல்லாம் பற்றி நல்லா சொல்கிறப்போ நல்லா இருந்துச்சு. யார் வெங்கையாவா? பிரக்யாவா? பிரக்யா நீட்டாக பண்ணிட்டாங்க ப்ரோ. பிரக்யா நல்லா பண்ணிட்டாங்க, சாய்தன்யாவும் நல்லா பண்ணிட்டாங்க. மெசேஜே எதுவும் அவங்க சொல்லலை. அது மாதிரி சாஃப்டாக சட்டிலாக சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறப்போ ஒரு ஃபேமிலியை வந்து இன்னும் என்ன யோசிக்கிறாங்க, அது நமக்கு யோசிக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. மியூசிக் ஜாலியாகவே இருந்துச்சு ப்ரோ. நான் இமான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு இமோஷனுக்கும் ஒவ்வொரு பாட்டு பண்ணியிருக்காரு. இமோஷன்னா இமோஷன், குத்துப்பாட்டுனா குத்துப்பாட்டு, ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் வைப்புனா அதுக்கு ஒரு பாட்டு, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. நிறைய செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே ஸ்கோப் கொடுத்துருக்காங்களா? எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட்டோ அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட்டில் நீட்டாக எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஓகே. வில்லனாக இருந்த 2 நடிகர்கள் வந்து காமெடியன் ஆகிட்டாங்க. அதில் ஆனந்தராஜும் மொட்டராஜன் சார். ஸோ இதில் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க? நீட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி உங்கள் ப்ரோமோஸ் பார்த்தேன். ப்ரோமோவே அந்த மாதிரி
சின்னதாக க்யூட்டாக இருந்துச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு படம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஸ்பேஸும் இருக்கா? எனக்கு என்னென்னா ஒரு கதையாக பார்க்குறப்போ நமக்கு எதுவுமே கண் உறுத்தலை, எதுவுமே நமக்கு தப்பாக தெரில. அதனால படமாக பார்க்குறப்போ நல்லா ஜாலியாகவே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. சரி, ஓகே ப்ரோ. நிறைய படங்கள் வந்து சோலோவாக ஒரு சின்ன நல்ல கதை உள்ள படங்கள்லாம் வருதுல்ல, அதெல்லாம் ஜெயிக்க மாட்டேங்குது. கமர்ஷியலும் ஆக்ஷனும் கிளாமராக இருக்கிற படம் மட்டும் வின் பண்ணுது. அதுக்கு என்ன ரீசன்? எனக்கு அவ்வளோலாம் நான் யோசிக்கிறது இல்லை. நான் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்லை. நான் இப்போ ஒரு ஆடியன்ஸாக, நான் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறப்போ எனக்கு இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ப்ரோ. இன்னைக்கு